வெல்கம் டு ஷர்மிளா டாக்கீஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒய்எம்சிஏ கிரவுண்டில் இருக்கேன். இங்கே என்ன நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க போகலாம். சார், இப்போது முதலமைச்சர் புத்தகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, அவங்கள சந்திக்க வரும்போது எனக்கு புத்தகத்தை பரிசளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் சார் நான் கேட்குறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் புத்தகங்களை நேசிக்கிறார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புத்தகங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்? அதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கிறது. அவர் ஒரு அறிவுசார் பாரம்பரியத்தில் வந்தவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு திராவிட இயக்கம் என்பதே அறிவை பரப்புதல், அறிவியல் சிந்தனைகளை பரப்புதல், ஒரு உரையாடல்களை ஏற்படுத்துதல், பழைய சிந்தனைகளுக்கு பதில் புதிய சிந்தனைகளை கொண்டு வருதல், இதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிட இயக்கம். அப்படி பார்க்கிற போது ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திராவிட இயக்கம் சார்ந்து 700 பத்திரிகைகள் எல்லாம் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து பரப்புரை செய்தல், அறிவுக்கான பரப்புரைகள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த ஒரு முதலமைச்சர் புத்தக கண்காட்சிகளை மேம்படுத்துவது, மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்துவது, இன்றைக்கு ஒரு கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கினார் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய இயக்கமாக இன்றைக்கு புத்தகம் சார்ந்த நிகழ்வுகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு அறிவை பரப்புரை செய்தல், தமிழில் பன்முகப்பட்ட சிந்தனைகள் எல்லா இடத்திலும் பரவ வேண்டும், இதுதான் நோக்கம். அதற்காகத்தான் தன்னை காண வருகிறவர்களை கொண்டாடைகளுக்கு பதிலாக, பரிசுகளுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு புத்தகங்களை கொடுங்கள் என்று கேட்கிறார். பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் அவரிடம் வந்து சேர்கின்றன. அவற்றையெல்லாம் அவர் நூலகங்களுக்கு அனுப்புகிறார். எழுத்தாளர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுகின்றன. மிகப்பெரிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. இது எல்லாவற்றிற்கும் காரணம் தந்தை பெரியாரினுடைய வழியில், அண்ணாவினுடைய வழியில், கலைஞருடைய வழியில் இன்றைக்கு அவரும் இந்த அறிவு பேரியக்கத்தினுடைய ஒரு மாபெரும் தளபதியாக அவர் இருக்கிறார். அதற்கு பிறகு இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த அறிவுசார் இயக்கத்தோடு தன்னை பிணைத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் புத்தகம் எழுதுகிறார்கள். அதே போல் பதிப்பகங்கள் என்ற கட்சி சார்பாக பதிப்பகங்கள் நடக்கின்றன. அதில் ஏராளமான நூல்கள் வெளியிடப்படுகின்றன. முதலமைச்சர் புத்தகம் எழுதுகிறார். இதெல்லாம் நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. சென்ற வருட புத்தக கண்காட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய புத்தகம் வெளிவந்தது. அப்போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நான் இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் வரவில்லை, ஒரு எழுத்தாளனாகவும் வந்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு இந்த வருடம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாசறை பக்கங்கள், அந்த முரசொலியில் வந்த கடைசி பக்கங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு பாசறை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகிற போது, நான் இந்த கண்காட்சிக்கு ஒரு அமைச்சராக மட்டும் வரவில்லை, ஒரு பதிப்பாளனாகவும் வந்திருக்கிறேன் என்றார். இதைத்தான் நான் அறிவுசார் பாரம்பரியம் என்கிறேன். அது பெரியாரிடம் இருந்தது, அண்ணாவிடம் இருந்தது, கலைஞரிடம் இருந்தது, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் இருக்கிறது. அவருக்கு பின்பு அரசியல் களத்தில் வரக்கூடியவர்களுக்கும் அது இன்றைக்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். சார், இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த வருடம் என்னுடைய 50வது கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த வருடம் என்பது நான் எழுத்துலகிற்கு வந்த 40வது வருடம். 1983 தான் என்னுடைய முதல் புத்தகம் எனது 15வது வயதில் வந்தது. இந்த 40 வருடங்களில் இந்த 50 தொகுப்புகளில் கிட்டத்தட்ட 11,500க்கும் மேற்பட்ட கவிதைகளை நான் எழுதியிருக்கிறேன். அநேகமாக இந்திய அளவில், உலக அளவில் அது ஒரு சாதனையாக இருக்கக்கூடும். அப்படி இந்த 50வது புத்தகமாக நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம்தான் உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா என்கிற இந்த புத்தகம். இது 2 தினங்களுக்கு முன்பு இங்கே வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 1800 பக்கங்களில் 1400 சொச்சம் கவிதைகளோடு இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த தலைப்பே சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறியது. எல்லோரும் நான் என்ன தலைப்பு இந்த புத்தகத்தில் வைக்கப் போகிறேன் என்று நிறைய விவாதங்கள் நடந்தன. இன்றைக்கு புத்தக கண்காட்சியில் அதை தொடர்ந்த கண்காட்சி முழுக்க 1900 ரூபாய்க்கு இங்கே உயிர்மை பதிப்பகத்தில் அதை கொடுக்கிறார்கள். இதில் இவ்வளவு பெரிய கவிதை தொகுப்பை யாராவது வாங்குவார்களா
என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். நான் இந்த பரிசோதனையை நான் 2 வருடங்களுக்கு முன்பே செய்து பார்த்து விட்டேன். 2300 பக்கங்களில் என்னுடைய மிகப்பெரிய கவிதை தொகுப்பு 2021ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதனுடைய தலைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும், மிஸ் யூ. இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. கிட்டத்தட்ட 2750 ரூபாய் விலையுள்ள அந்த புத்தகம் 2300 பக்கங்களில் அந்த புத்தக கண்காட்சி முழுக்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆனது. அந்த புத்தகத்தை வாங்கியவர்கள், அதனுடைய வாசகர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். அவர்களுடைய ஆவரேஜ் வயது என்று பார்த்தால் 25 வயதுக்குள் தான் இருக்கும். நிறைய கல்லூரி மாணவிகள் எல்லோருமே ஆச்சரியம் அடைந்தார்கள். அன்னைக்கு அந்த கண்காட்சியில் அந்த புத்தகத்தை 2750 ரூபாய் விலையுள்ள அந்த புத்தகத்தை நாங்கள் 2000 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருந்தோம். 2000 ரூபாய் கொடுத்து இதுதான் முதலாக நான் வாங்குகிற கவிதை தொகுப்பு என்று வாங்கிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா இந்த தொகுப்பை கூட ஏராளமானோர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த புத்தக கண்காட்சி நேற்று முன்தினம் வெளிவந்ததிலிருந்து தொடர்ச்சியாக இந்த புத்தகம் விற்பனையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் ஒரு கவிதை தொகுப்புனா ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், அது விலை குறைவாக இருக்குங்கிற மித்தெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு கவிஞன் 2000 பக்கங்களில் 2000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுவான். ஒரு கவிதை தொகுப்பினுடைய விலை 2000 ரூபாய்க்கு மேல் இருக்கும். அதை வாசகர்கள் வாங்குவார்கள் என்பதெல்லாம் அது நான் உருவாக்கிய ஒரு ட்ரெண்ட் என்று நான் நினைக்கிறேன். கவிதைக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது, கவிதைக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது, கவிதைக்கு ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது. அந்த மரியாதையை, அந்த இடத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ் கவிதையினுடைய மொழி, தமிழ் கவிதை என்றும் வெல்லும் என்பதனுடைய சாட்சியமாகத்தான் இந்த பெரும் தொகுப்புகளை நான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன். நன்றி சார். நன்றி.